செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இது மார்கழி 22ஆம் நாள், பாசுரம் 22. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கு கீழே சங்கமிருப்பா போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கன்மா ஞாலத்து அரசர் நின் பள்ளிக்கட்டிற்கீழே அப்படின்னா, நிறைய அரசர்கள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள், அவங்களத்தான் அங்கன்மா ஞாலத்து அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரும் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை நீ பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல கேட்குறாங்க. இறைவனோட கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், சாபங்கள் எல்லாம் கருகி போகும். எப்படி அவனது பார்வை நம் மீது திருப்புவது? ரொம்ப எளிமையா ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதும். அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லி இருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை நம்ம மேல பட்டுவிடும். அதனால எந்த விதமான சாபங்கள் இருந்தாலும் பறந்து போயிடும். இந்த பாசுரத்துல கோபியர்கள் கண்ணனின் அருளை பெற வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. கோபியர்களே, நீங்கள் எல்லாரும் வந்த காரணம் என்ன அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். உன்னை விட்டு பிரிந்திருந்த சாபம் நீங்க வேண்டும். இனியும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அழகு, விசாலம், போகப் பொருள்கள் நிறைந்த இந்த பூமியில வாழும் அரசர்கள் தங்களது அபிமானம் இழந்து உன்னுடைய அருள் நோக்கே வேணும்னு கூட்டம் கூட்டமாக திருப்பள்ளி அறையின் வாசலில் நிற்பது போல நாங்களும் ஸ்திரீத்துவ அபிமானம் இழந்து வந்து நிற்கிறோம். உன்னை வந்து அடைவோமோ என்று எண்ணினோம், அடைந்தும் விட்டோம். கிண்கிணியை போன்று இருக்கும் அழகிய தாமரை கண்களால் எங்களை மெல்ல கடாட்சிக்க வேண்டும் கண்ணா. வாடிய பயிரின் மேல் ஒரு பாட்டம் பெருமழை பொழிவது போல் இல்லாமல் மாத உபவாசிக்கு புறச்சோறு இடுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கடாட்சிக்க வேண்டும். ஒருவன் 1 மாத காலம் பட்டினி இருந்தால் 1 மாதத்திற்கு பிறகு அவனுடைய உடலுக்கு உணவு சத்து பிடிப்பதற்கு சோற்றை நன்கு அரைத்து உடம்பில் பூசுவார்களாம். இது முற்காலத்தில் செய்யும் வைத்தியம். இதனால் உடம்பில் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வருமாம். அதுபோல நீ சிறிது சிறிதாக பார்த்தால் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் பிரிவாற்றாமை என்னும் நோய் நீங்கும். சூரியனையும் சந்திரனையும் போன்ற கண்களால் எங்களை கடாட்சித்தால் எங்கள் மீது இருக்கும் சாபமும் நீங்கும் அல்லவா? அதனால் கண்ணா, எங்கள் மேல் கொஞ்சம் கருணை கொள் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் எவ்வளோ அழகா, அதாவது அரசர்கள் எல்லாம் உன் கட்டிலு கீழே தான் இருக்காங்க, உன்னையவே பார்க்க தவம் இருக்காங்க, அவங்க இருக்கிற மாதிரி நாங்களும் வந்தோம், எங்களை பார்த்து உன்னோட தாமரை மலர்களால நீ வந்து அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க ஆண்டாள். இந்த பாசுரம் இதை விளக்கும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிநேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் பாசுரங்கள் தான் இருக்குது, நாம் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே நாம் அனுபவிக்கலாம். இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதை.